ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த எப்சன் எக்கோ டேங்க் L14150. சரியா? இந்த L14150 இந்த மாடல் பிரிண்டரோட பத்தி தான் ஃபுல்லா, இந்த பிரிண்டரை பத்தி தான் ஃபுல்லா எனக்கு டீட்டெயில்டாக இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். சரியா? சரி, ஓகே. இந்த பிரிண்டர்ல என்னெல்லாம் இருக்குன்னா, 2 ஸ்கேனு, ஃபேக்ஸு, வைஃபை, ஈத்தர்நெட்டு, அதை தாண்டி இது A4 சைஸு, ஆட்டோ டூப்ளெக்ஸ், அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஆட்டோமேட்டிக்காக அடிச்சு தரும். அடுத்து 2 ட்ரே உண்டு, இன்புட் ட்ரே, மல்டி இன்புட் ட்ரே. அது கொஞ்சம் பக்கத்தில் வர இருக்கும் நம்ம. சரியா? 2 இன்புட் ட்ரே உண்டு, ஒன்று ஃப்ரண்ட், ஒன்று ரியர். சரியா? ஃப்ரண்டில் வர்றது கேசட்டு, பின்னாடி நார்மல் ஒரு இன்புட் ட்ரே. அது மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ஏடிஎஃப் உண்டு. சரியா? ஸ்கேன் பண்ணலாம், காப்பி எடுக்கலாம் ஏடிஎஃப்ல. ஆனா ஏடிஎஃப் சிங்கிள் சைடு தான் ஸ்கேன் பண்ணோம், டபுள் சைடு பேக் டு பேக் ஸ்கேன் பண்ணாது. அடுத்து எப்சன் கனெக்ட் யூஸ் பண்ணி மொபைல்ல இருந்து பிரிண்ட் எடுத்துடலாம். அது மாதிரி ஒரு 6.8 mm சென்டிமீட்டர். சரியா? 6.8 சென்டிமீட்டர் ஒரு டச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சரியா? இது 4 கலர் இங்க் பிரிண்டர், நார்மல் டாக்குமெண்ட் பிரிண்டர் தான், போட்டோ பிரிண்டர் கிடையாது. சரியா? இது கூட ஒரு பிளாக் இங்கு, அடுத்தாண்டி ஒரு சியான், ஒரு மெஜெண்டா, ஒரு எல்லோ, இந்த மாதிரி இங்கு வரும். சரியா? பிளாக் இங்கு கொஞ்சம் பெருசா இருக்கும். இதுல இங்கோட நம்பர் நான் பிறகு சொல்றேன். ஓகேவா? இது யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த பிரிண்டர் நம்ம ரீசெண்டா தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. இதோட விலை எம்ஆர்பி வந்துட்டு 44,999 ரூபா போட்டிருக்காங்க. சரியா? நம்ம வாங்கின பிரைஸ் இது ஒரு 38 சம்திங், ஒரு 39. ஓகேவா? அந்த பிரைஸ்ல இதை வாங்குறோம். சரியா? அதை தாண்டி இதுல என்ன சொல்ல வேண்டியது இருக்கு, அவ்வளவுதான். அதை பார்த்துடுங்க. இது இங்கு இங்கு பாட்டிலோட நம்பர் சொல்ல மறந்துட்டேன். இதுல இங்கு பாட்டில் நம்பர் வந்துட்டு 001 இங்கு பண்ணியிருக்காங்க. சரியா? இது ஃபுல்லி வாட்டர் ப்ரூஃப். சரியா? இந்த இங்குல தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது, ஸ்ப்ரெட் ஆகாது. நார்மல் பிரிண்டர்ல எடுக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் ஆகாது. ஆனா இங்கோட காஸ்ட் கொஞ்சம் கூட. சரியா? இங்கோட காஸ்ட் எல்லாம் பிறகு சொல்றேன். சரி, இப்போ பிரிண்டரை பார்த்துருவோம். பிரிண்டர் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், அதனால இது வெறும் பாக்ஸ் தான். சரியா? பிரிண்டரை பார்த்துருவோம். இப்போ நம்ம முதல்ல இந்த பிரிண்டர் ஆன் பண்ணிடலாம். இது ஆன்ல தான் இருந்து, ஆன் பண்ணும்போது டிஸ்பிளே இந்த மாதிரி தான் இருக்கும். காப்பி, ஸ்கேன், ஃபேக்ஸ், அதை தாண்டி வைஃபை, இந்த மாதிரி செட்டிங்ஸ், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சரியா? ஓகே, இந்த மிஷினை பத்தி பார்த்துருவோம். அதாவது கிட்ட வாங்க, இதுல ஏடிஎஃப் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஏடிஎஃப். சரியா? ஆட்டோமேட்டிக் டாக்குமெண்ட் ஃபீடர். சரியா? கொஞ்சம் டஸ்ட் எல்லாம் இருக்கும். இது லீகல் வரைக்கும் ஸ்கேன் பண்ணிடலாம். இது டபுள் சைடு ஸ்கேன் பண்ணாது, சிங்கிள் சைடு தான் ஸ்கேன் பண்ணும். சரியா? டபுள் சைடு வேணும்னா ஒரு சைடு ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம திருப்பி போட்டு அடுத்த சைடை ஸ்கேன் பண்ணிடலாம். சரியா? அது மாதிரி ஃபிளாட் பெட்ல நம்ம லீகல் வரைக்கும், இது தெளிவாக காட்டுங்க. லீகல் ஓகேவா? இந்தியாவில் உள்ள ஸ்டாண்டர்டு லீகல் 8.5x13 இருக்கும். மற்றபடி இன்டர்நேஷனல் பேப்பர் சைஸ்னா லீகல்ல கொஞ்சம் கூட பெருசா இருக்கும். அது வரைக்கும் நமக்கு இதுல ஸ்கேன் பண்ணிக்கலாம். சரியா? பிரிண்ட் அவுட் பார்த்துக்கிட்டீங்கன்னா நமக்கு A3+ A3+ கொடுத்துருக்காங்க. A3+ வந்துட்டு நமக்கு இங்க ரியர் கேசட்ல தான் செட் பண்ண முடியும். அதாவது 13:19 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் இந்த கேசட்ல போட்டு பிரிண்ட் எடுத்துக்கலாம். சரியா? அதே மாதிரி நமக்கு ஃப்ரண்ட்ல ஒரு பேப்பர் கேசட் கொடுத்துருக்காங்க. அதுல இதுதான் அந்த பேப்பர் கேசட். இதுலயும் பேப்பர் நம்ம வச்சுக்கிடலாம். ஒரு 100 ஷீட்டு, 150 ஷீட் எல்லாம் வச்சுக்கிடலாம். சரியா? அதே மாதிரி இது ஒரு கேசட். சரியா? அதை தாண்டி பார்த்தோன்னா இது ஒரு சின்ன டச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நேரமே சொன்ன மாதிரி பட்டன் பார்த்தாச்சுன்னா ஆன் பட்டன், ஹோம் பட்டன், இன்னொரு பட்டன், இவ்வளவுதான். சரியா? இது இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன்.
இவ்வளவு பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. இதுல ஃபேக்ஸ் ஆப்ஷன் இருக்கு. நம்ம ஃபேக்ஸ் யூஸ் பண்றதில்ல, எனக்கு அதை பத்தி ஐடியாவும் கிடையாது. ஸ்கேன் பண்றோம், நம்ம காப்பியும் ஸ்கேனும் பிரிண்ட் அவுட் இவ்வளவுதான் யூஸ் பண்றோம். சரியா? அதை தாண்டி இதுல ஒரு 3 கலர் இங்கு சொல்லியிருந்தேன். பிளாக்கு பெருசு, மற்ற 3 கலர்ஸும் சியான், மெஜெண்டா, எல்லோ எல்லாம் நார்மல் கலர்ஸ். சரியா? பேப்பர் அவுட்புட் இங்கே தான் வரும். நம்ம இதில் தான் ரிசீவ் பண்ணிட மாதிரி இருக்கும். இதில் தான் வந்து உட்காரும். அவுட்புட்டும் ஒரு 50லேருந்து 100 ஷீட், 50 ஷீட் நார்மலாக, மேக்ஸிமம் போனால் 100 ஷீட் வரைக்கும் அவுட்புட் வந்திருக்கும். சரியா? அதே மாதிரி ரியரில் நம்ம ரொம்ப பேப்பர் வைக்க முடியாது, ஒரு 25 ஷீட் வச்சுக்கலாம். ஃபோட்டோ பேப்பர்னா சிங்கிளாக வைக்கிறது தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் பிராண்ட் சைடில். மல்டிபிள் வச்சா எடுக்குது, நான் ட்ரை பண்ணேன். திக்கான பேப்பர், ஃபோட்டோ பேப்பர்லாம் மல்டிபிள் வச்சா சிங்கிளாக எடுக்குது. ஆனால் அவன் கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுறது சிங்கிள் ஷீட்டாக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. நார்மல் பேப்பர்ஸ் எல்லாம் மல்டிபிள் வைக்கலாம், அதுவும் நிறைய வைக்க முடியாது. பேக்கில் ஒரு 25 ஷீட்டு நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற A4 ஷீட் வைக்கலாம். சரியா? ஒரே டைமில் 25 ஷீட் வச்சிங்கன்னா எடுக்கும். ஒன்றும் கேசட்டில் ஒரு 200 ஷீட் வரைக்கும் வைக்கலாம்னு நினைக்கிறேன். சரியா? நான் ஒரு 200 வச்சு கரெக்டாக எடுக்குது. அதுக்கு மேலே வைக்கலாமா இல்லையான்னு தெரியல. சரியா? அதை தாண்டி இதுல ஐடி கார்டு ஃபங்க்ஷன் இருக்குது. நீங்க காப்பியில வந்தீங்கன்னா தெரியும். இதுல ஐடி கார்டு ஃபங்க்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது அட்வான்ஸ் செட்டிங்ஸுக்குள்ள போயாச்சுன்னா லாஸ்ட்ல இருக்கும். சரியா? பார்டர்லெஸ் ஐடி கார்டு காப்பி, இதை ஆன் பண்ணி விட்டாச்சு. தெரியுதா? காட்டி தரேன் பாரு. இந்த ஐடி கார்டு செட்டிங்ஸ் இருக்கா பாத்தீங்களா? இதை ஆன் பண்ணி விட்டாச்சுன்னா நமக்கு ஐடி கார்டு ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். சரியா? சரியா? அதே மாதிரி இந்த டிஸ்பிளே வந்து நம்ம தேவைக்கு இப்படி மடிக்கலாம். சரியா? ஃப்ரீயா அங்கே எங்க தூக்கிடலாம் நம்ம வசதிக்கு. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல மெயினா இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுன்னு பார்த்துருவோம். இது நார்மலா ஒரு சின்ன செராக்ஸ் ஷாப்புக்கு யூஸ் பண்ணலாம். சரியா? அதே மாதிரி போட்டோ பிரிண்டுக்கு இது ரெக்கமெண்ட் கிடையாது. சுமாரா இருக்கும், அவ்வளவுதான். அதே மாதிரி இது பிரிண்ட் அவுட்டுக்கு சூப்பர். பிரிண்டுக்கும் காப்பி எடுக்கிறதுக்கும் சூப்பரா இருக்கும். காப்பி ஸ்பீடு மீடியமா தான் இருக்கும், பிரிண்ட் அவுட் ஸ்பீடு நல்லாவே இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் சூப்பரா இருக்கு. சிங்கிள் சைடு எடுத்தாலும் நல்லா இருக்கு பிரிண்ட் ஸ்பீடு. ஆனா காப்பி ஸ்பீடு நார்மல் நம்ம பிரிண்டர்ல இருக்க விட கொஞ்சம் ஸ்பீடா இருக்குமே தவிர ரொம்ப ஸ்பீடெல்லாம் இருக்காது. நார்மல் செராக்ஸ் மிஷின் மாதிரி யூஸ் பண்ண முடியாது. சரியா? போட்டோ காப்பியர் மிஷின் வருது இல்ல, அத மாதிரி இது யூஸ் பண்ணக்கு ரெக்கமெண்ட் கிடையாது. மற்றபடி நம்ம யூஸ் பண்ணது நல்லா தான் இருக்கு. காப்பி குவாலிட்டி நல்லா இருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட்டும் சரி, கலரும் சரி சூப்பரா இருக்கு. ஆனா போட்டோ குவாலிட்டின்னு வந்தாச்சுன்னா ரொம்ப இல்லை, சுமாரா இருக்கு. சரியா? நார்மல் ஒரு டாக்குமெண்ட் பிரிண்டர்ல ஒரு போட்டோ எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த குவாலிட்டி இருக்கும். போட்டோ பிரிண்டருக்கு ஈக்குவலா இதை யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். சரியா? அதை தாண்டி என்ன சொல்லலாம், இது நார்மலா ஹோம் யூசேஜுக்கு இது வேண்டாம். இதை விட லோ பட்ஜெட் போயிடலாம். இதுக்கு இவ்வளவு ரூபா கொடுத்து வாங்க தேவையில்லை. ஒரு சின்ன ஆஃபீஸ் யூஸுக்கு ஸ்கேனிங்க்கு சூப்பரா இருக்கு. நம்ம ஏடிஎஃப் சிங்கிள் சைடு நிறைய ஸ்கேன் பண்ணோம்னாலும் நல்லா இருக்கு. ஏடிஎஃப்ல வச்சு விடலாம், இல்லை நம்ம ஃபிளாட் பட்லையும் ஸ்கேன் பண்ணிடலாம். சரியா? மற்றபடி இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நம்ம எஃப்எஸ், அதாவது லீகல் வரைக்கும் ஸ்கேனிங்கோட ஒரு A3+ பிரிண்டிங்கோட ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு பிரிண்டர்னா இதுதான் இருக்கு. வெறும் பிரிண்டிங் போதுன்னா நமக்கு வேற பிரிண்டர் இருக்கு. ஸ்கேனிங் வேணும்னா இந்த பட்ஜெட்ல இதுதான் இருக்கு. சரியா? அதை தாண்டி இதுல இங்கு ஃபில் பண்றது ரொம்ப சிம்பிள். சரியா? இதை தூக்கிட்டு தான் நம்ம ஃபில் பண்ண முடியும். அதாவது இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த இடத்துல இதை தூக்கிட்டு இதுல விட்டானா அப்படி நின்றுடும், இந்த ஸ்டாண்ட்ல நின்றுடும். இனிதான் இங்க ரீஃபில் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி இங்க தூக்கி இந்த மாதிரி இருக்கும். இதுல 001 இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாக்கு, சியான், மெஜெண்டா, எல்லோ எல்லாமே 001 தான். சரியா? இது இங்கு ஃபில் பண்றது ரொம்ப ஈஸி. யார் வேணாலும் ஃபில் பண்ணலாம். மாத்தி இங்க ரீஃபில் பண்ணுவாங்கிற பிரச்சனையே இருக்காது இதுல. அத வரைக்கும் இது சூப்பர். அதாவது அந்தந்த பாட்டில் கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணா மட்டும்தான் இதுக்கு உள்ளேயே போகும். பார்த்தா தெரியும், அந்த சிஸ்டம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கும். இங்க சிந்தவே சிந்தாது. சரியா? இது இதுல உள்ள ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இப்போ வர நிறைய பிரிண்டர்ல இருக்கு. அது மாதிரி இதுல மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் வரும். சரியா? இதுதான் பிரிண்ட் வெயிட்டு. ஓகே, வேற என்ன? இதுல ஏதாவது சொல்ல விட்டு வந்தா கேளுங்க. நமக்கு
ஆட் பண்ணலாம். சரியா? அது மாதிரி இதை க்ளோஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் மேலே தூக்கிட்டு விட்டா போதும். இந்த மாதிரி உட்காரும். அடுத்து திருப்பி ஒரு கூட தூக்கிட்டு விட்டாச்சுன்னா உட்காந்துடும். அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ இவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது, அதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்க யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இது யாராவது என் மூலியமாக வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் ப்ரைஸுக்கு வாங்கி தரேன். சரியா? அதை தாண்டி நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் பண்ணிகிட்ருக்கோம். யாருக்காவது ஃபோட்டோ ஃப்ரேம் தேவைப்படுதுனாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். இதுபோல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.